முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், பிடிவாரண்ட் உத்தரவுல என்ன கூறப்பட்டிருக்கு? திவ்யா, கடந்த ஆண்டு 2015 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பல்லடம் பகுதியில் தேமுதிக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுது. அதுல நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அப்போது அதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவரும் அரசுக்கும் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் பெயருக்கு குந்தகம் அளிக்கும் விதமாக பல்வேறு தவறான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவதூறு வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி இந்த ஆண்டு திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல ஒரு அவதூறு வழக்கு அரசு வழக்கறிஞர் தரப்பில் தொடங்கப்படுது. அதன் பிறகு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட 4 வாய்தாவிலையும் இருவரும் ஆஜராகவில்லை அப்படின்னு கூறப்படுது. அதன் அடிப்படையில இன்று நீதிபதி அலமேலு நடராஜன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவருக்கும் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்துல விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு சுரேஷ்? அதாவது திவ்யா, நம்ம இந்த வாய்தாக்கள் பார்த்துட்டோம்னா இந்த ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஒரு வாய்தா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஒரு வாய்தா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஒரு வாய்தா நடந்திருக்கு. இந்த 3 வாய்தாக்களிலும் எப்படின்னா வக்கீல்கள் ஆஜராயிருக்காங்க. அவங்க சார்புல வழக்கறிஞர் ரகுபதி என்பவர் ஆஜராகி விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த 3 வாய்தாவிலையும் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்த் ஆஜராகல. அதற்கு அடுத்தபடியாக இன்று அவங்க வக்கீலும் ஆஜராகல. ஏன்னா தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரனால வக்கீல்களும் ஆஜராகலன்னு சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம அரசு வழக்கறிஞர் இது பண்ணும்போது வருகிற 8/8/2016 அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அவங்களுக்கு அடுத்த வாய்தா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னதாகவே பிரேமலதா விஜயகாந்த் அல்லது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருவரும் கோர்ட்டில் நேரில் ஆஜராக வேண்டும். அப்படி இல்லைன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல இதற்கான ஏதாவது தடையானையோ அல்லது முன்ஜாமீன் மனுவோ ஏதோ பெற வேண்டும். இல்ல அங்கேயே அவங்க ஆஜராகி இதற்கான ஆஜராகாதற்கான காரணம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. திவ்யா.